வியூக வகுப்பாளர்கள், அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அப்புறம் புள்ளி விவர புலிகள், கையில பென்சிலை வச்சுக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறது. அப்புறம் இப்போ பொருளாதார குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த புலனாய்வு செய்யக்கூடிய நிபுணர்கள், அப்புறம் ரசிகர்களுடைய மனநிலையை, நாடி துடிப்பை பிடிச்சு பார்த்து சரியாக கணிக்கக்கூடிய அந்த நிபுணர்கள், இவங்க எல்லாரும் கூட இருந்து எப்படிங்க இந்த புள்ளி விவரங்களை சொல்றதுல ஒரு அரை மணி நேர கூட்டம், அதுல ஒரு 2, 3 பேர் பேசுறீங்க. அப்படி பேசுறதுல எப்படி முன்னுக்கு பின் முரணா, அதாவது முரணா இல்ல, ஃபேக்சுவல் எரர்ஸ், அத்தனை எரர்ஸ் எப்படி வர்றது மாதிரி நீங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடியும்? ஆதவ் அர்ஜுனா, அவரு ஹி இஸ் எ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவரு கணிப்புகள்லாம் நடத்தக்கூடிய பெரிய விற்பனரா இருக்கிறாரு. அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்க பாருங்க, பெரிய தோரணையில தான் குடுப்பாரு. ஆனா, அவரு ஒரு நம்பர சொல்றாரு. 31 அப்படின்னு ஒரு நம்பர சொல்றாருங்க. அத்தன லாக்அப் மரணங்கள் அப்படின்ற கணக்க சொல்றாரு. அவங்களுடைய தலைவர் பேசும்போது 24ன்றாரு. இப்படி கொஞ்ச நேரம் நடக்கிற இதுல நீங்க இந்த ஃபேக்ட்ட செக் பண்ணியிருக்க வேண்டாமாங்க? அது தலைவருக்கும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளருக்கும் இடையில எதுவுமே பேசவே இல்லையா நீங்க? அல்லது டெக்ஸ்ட் எழுதி குடுத்தவங்க 2 பேருக்கு எழுதி குடுத்த ஆளு, வேற வேற ஆளு, வேற வேற சோர்ஸ்ல இருந்து, இந்த WhatsAppல இருந்து அல்லது இது என்ன விக்கிபீடியால இருந்து, இந்த மாதிரி சோர்சஸ்ல இருந்து தனித்தனியா எடுத்து போட்டுக்கிட்டாங்களா? அவங்க ஒரு ரிலையபிளான, அஃபிஷியலான, அத்தன்டிக்கான ஒரு சோர்ஸ்ல இருந்து எடுத்திருந்தா எப்படிங்க இந்த ஃபேக்சுவல் எரர்ஸ் எல்லாம் வந்திருக்க முடியும்? அதனால இப்போ கட்சி தாவேகா பெரிய கட்சி அப்படின்ற அளவுல பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் எல்லாமே அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள கட்சி ஒரு முதல் தடவையாக கட்சி தலைவர் வெளியில பேசுறாரு. அவர் பேசும்போது இப்படியா நீங்க தப்பா நீங்க இன்ஃபர்மேஷன் அவருக்கு கொடுப்பீங்க?